கருப்பு திரைப்படம் பார்த்தேன். ரொம்ப எக்ஸ்பெக்டடாக போனேன். பட் ஒரு சின்ன டிசப்பாயிண்டடோட தான் வெளியில் வந்தேன். ஆனால் சமீபத்தில் வந்த பெரிய தலைகளோட படம் லைக் குட் பேட் அக்லி, கோட், கூலி, தக் லைஃப் இதை கம்பேர் பண்ணும்போது கருப்பு திரைப்படம் ஒரு டீசெண்டான திரைப்படமாக நான் பார்த்துட்டு வெளியில் வந்தேன். வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். பட் இந்த இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் கருப்பு திரைப்படத்தை ரொம்ப பயங்கரமாக வந்து ஹைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதோட மியூசிக், அதே மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு. அஃப்கோர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஒன்றை பத்தா சொல்லுவாங்க, அது வேற விஷயம். பட் நிறைய பேர் என்ன மாதிரி ரைட்டப் எழுதுனாங்க அப்படின்னா, இது தமிழ் சினிமாவோட கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு ஒரு கம்பேக், அதே மாதிரி சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இது உண்மையா அப்படிங்கிறத நம்ம லாஸ்டா பார்க்கலாம். பட் கருப்பு திரைப்படம் பார்த்த பின்னாடி என் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு. நம்ம தமிழ் சினிமால கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய வறட்சி? சமீபத்தில் வந்த கமர்ஷியல் திரைப்படம் எதுவுமே பெருசா ஒர்க் ஆகலையே அப்படின்னு பார்த்தா, நம்ம ரசிச்ச அத்தனை கமர்ஷியல் படங்கள்லையும் முக்கியமா 4 விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது எதுவுமே சமீபத்தில் வர்ற கமர்ஷியல் படங்கள்ல ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது என்ன 4 விஷயம் அப்படிங்கிறத வெறும் அதை டீட்டெயில்டாக பார்க்காம ஒரு நல்ல கமர்ஷியல் திரைப்படமான சூர்யா நடித்த 6 திரைப்படத்தோட கம்பேர் பண்ணி ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வெல்கம் டு சினிமா போகன், நான் உங்கள் தேவா. இப்போ நான் கருப்பு திரைப்படத்தை பற்றி பேசின உடனே கருப்பு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என்னை வந்து சண்டை போடுவீங்க கண்டிப்பாக. ஏண்டா உனக்கு இன்னும் என்னதான்டா படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் சொல்ல போகிற அந்த கம்பேரிஷன் அண்ட் அனாலிசிஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் நான் கம்பேரிஷனுக்கு ஒரு கல்ட் கிளாசிக் திரைப்படம்லாம் கொண்டு வரல. ஒரு நார்மலான கமர்ஷியல் திரைப்படமான சூர்யா அவர்கள் நடித்த 6 திரைப்படத்தை தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். பொதுவாக கமர்ஷியல் திரைப்படம் பெருசாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கோர் எமோஷன். இந்த கோர் எமோஷனை பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போட்டுட்டா அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் எவ்வளோ ஓவர் த டாப்பா இருந்தாலும், அதாவது ஒரே ஆள் 100 பேரை அடிச்சு பறக்க விட்டாலும் அந்த திரைப்படத்தை நம்ம நல்லா ரசிச்சு என்ஜாய் பண்ணுவோம். அந்த கோர் எமோஷன் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமர்ஷியல் ஃபிலிம் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி. அதில் சோறை நல்லா வேக வச்சுட்டாலே அதுக்கப்புறம் குழம்பு ஓரளவு இருந்தாலோ, இல்லை பொரியலில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தாலோ, அப்பளம் நொறுங்கி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஃபுல் மீல்ஸில் சோறையே ஒழுங்காக வேக வைக்காமல் பொரியல்லாம் நல்லா செஞ்சு, கூட்டெல்லாம் நல்லா செஞ்சு, அப்பளம் உடைக்காமல் வச்சா அது எந்த விதத்தில் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்? அதுதான் கமர்ஷியல் திரைப்படங்கள் சமீபத்தில் வர்ற திரைப்படங்களில் நடக்கிறது. ஏன்னா கோர் எமோஷன் அந்த பேஸ்மெண்ட்டை பெரிய அளவு ஒர்க் பண்ணுறதே கிடையாது. லக்கிலி கருப்பு திரைப்படத்தில் அந்த கோர் எமோஷன் பேஸ்மெண்ட்டை நல்லாவே போட்டாங்க. எஸ்பெஷலி அந்த அப்பா பொண்ணு கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த எமோஷன், அந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிறத நல்லாவே ஒர்க் பண்ணிட்டாங்க. அதனால தான் கருப்பு திரைப்படத்தில் இருக்கிற மற்ற பிரச்சனைகள் நமக்கு அங்கங்கே நமக்கு இருந்தாலும் அதை ஓரளவுக்கு நம்மளால டாலரேட் பண்ணிக்க முடியுது. இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு ரிவெஞ்ச் எடுக்கும்போது நம்மளால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு செஞ்சதுக்கு உனக்கு வேணும்டா அப்படின்ற மாதிரி. ஸோ 6 திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கோர் எமோஷனை தான் வந்து நல்லா பேஸ்மெண்ட்டாக வந்து போட்டிருப்பாங்க. அந்த திரைப்படத்தில் ரத்தம், வயலன்ஸ் இருக்கும், லவ் இருக்கும், அந்த கன்ஃபரன்டேஷன் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். பட் அதில் முக்கியமாக அதில் என்ன பேசப்பட்டு இருக்கும் அப்படின்னா கோர் எமோஷன். 6 எந்த அளவு விஸ்வநாதனை வந்து நம்பியிருப்பாரு, அவர் பண்ண துரோகம் அப்படிங்கிறது அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு வலியை கொடுத்துருக்கும். இன்ஃபேக்ட் அந்த திரைப்படத்தில் விஸ்வநாதன் அண்ட் அவரோட பிரதர்ஸை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வெட்டும்போது கூட அது ஒரு செலிப்ரேட்டட் வெற்றியாக வந்து காட்டவே மாட்டார். எல்லா இடத்துலையும் அது ஒரு கில்ட்டாகவே இருக்கும். இவனை எல்லாம் நம்ம அண்ணன்னு கூப்பிட்டு இருக்கோம், இவன் பண்ண வேலையால் இவனை நம்ம வெட்டுறோம், ஆனாலும் நமக்கு மனசு வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சூர்யா அவர்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவார் அந்த எமோஷன்ஸை. ஸோ ஒரு கமர்ஷியல் திரைப்படம் சூப்பராக ஒர்க் ஆகணும்னா அந்த கோர் எமோஷனை ஸ்ட்ராங்காக எழுதியே ஆகணும். சரி, கருப்புல தான் கோர் எமோஷன் ஒர்க் ஆகிருச்சு நீயே சொல்றல அப்படின்னா, ஓகே, கோர் எமோஷன் ஒர்க் ஆகிருச்சு. பட் அதை தாண்டி ஒரு கம்ப்ளீட் மீல்ஸா நான் சாப்பிடணும்னா மற்ற எல்லாமே ஒர்க் ஆகணும் இல்லையா? அடுத்து ஒரு கமர்ஷியல் திரைப்படத்துக்கு முக்கியமா தேவை என்னன்னா ஒரு பவர்ஃபுல் வில்லன். இப்போ ஆர்ஜே பாலாஜி ஒரு நல்ல வில்லனா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா எஸ், சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கூலி திரைப்படம் ஆகட்டும், அதே மாதிரி கோட்ல வில்லன் விஜய் ஆகட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். பட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே ஒரு நல்ல வில்லன் கேரக்டரை வந்து உருவாகிறது. இப்போ கருப்பு திரைப்படமே எடுத்துப்போமே, ஆர்ஜே பாலாஜி கேரக்டர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிண்டிகேட் வந்து ரன் பண்ணுவார்.
அவருக்கான அந்த டாமினன்ஸ் ஃபேக்டர் அந்த படத்தில் என்ன இருக்கும்னா பணமும் அவரோட சிண்டிகேட்டில் இருக்க ஆளுங்களும் தான். ஒன்ஸ் அது பிரேக் ஆனதும் வில்லன் பயங்கரமாக வீக் ஆகிடுவார். இன்ஃபேக்ட் நீங்கள் செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் போதே வில்லன் கிட்ட இருந்த அத்தனை டாமினன்ஸும் பிரேக் ஆகிடும். அதனால வில்லன் பயங்கரமாக வீக் ஆகிடுவார். எந்த இடத்துல ஒரு கமர்ஷியல் திரைப்படத்தில் வில்லன் வீக் ஆகுறானோ அந்த இடத்துலயே அந்த திரைப்படம் வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் வந்து போயிடும். ஸோ வில்லன் அப்படிங்கிறவன் ஹீரோவை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் 6 திரைப்படம்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வில்லன் அப்படிங்கிறவன் ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான பர்சன் தான் அந்த விஸ்வநாதன். ஆனால் அவனோட பவர் அண்ட் டாமினன்ஸ் வெறும் பவர் அண்ட் அடியால் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அவனுக்கு பொலிட்டிக்கல் பவர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் பவரும் பணமா இல்லாம ஒரு நன்றி கடனா இருக்கும். ஒரு மந்திரி பதவி வந்து காப்பாத்தி தருவான். அதனால அந்த மந்திரி வந்து இவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து இருப்பாரு. அதே மாதிரி அவருக்கு போலீஸ் பவர் வேணும் அப்படின்னா, which is அந்த வில்லனுக்கு வந்து போலீஸ் பவர் வேணும்னா அந்த போலீஸை பிரைபு கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா அவனோட சொந்த மச்சானே வந்து போலீஸா தான் இருப்பாப்ல. ஸோ 6 அப்படிங்கிற அந்த ஹீரோக்கு வில்லனால டைரக்ட் சேலஞ்ச் மட்டும் இல்லாம அவரை சுத்தி இருக்க ஈகோ சிஸ்டத்தால பல சேலஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து வரும். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஹீரோ எதிர்கொள்ளும் போது தான் வில்லன் ஸ்ட்ராங்கா இருப்பான். ஹீரோ ஒவ்வொரு சேலஞ்சா எதிர்கொண்டு வரும்போது நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ஹீரோக்கு இந்த பிரச்சனை வருது, இதை எப்படி எதிர்கொள்ள போறாரு, ஹீரோக்கு அந்த பிரச்சனை வரப்போகுது, அதை எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். இதுதான் 6 திரைப்படத்துல சூப்பரா வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது கருப்பு திரைப்படத்துல பெருசா வந்து மிஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி கமர்ஷியல் திரைப்படங்கள்ல பெருசா ஒர்க் ஆகக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிரைமரி கான்ஃப்ளிக்டை தாண்டி சப் கான்ஃப்ளிக்ட் அண்ட் சப் பிளாட் அப்படிங்கிறது இருக்கணும். அது கிளைமேக்ஸோட கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகணும். இதை புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஹீரோக்கும் வில்லனுக்கும் பிரச்சனை ஆர் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ கருப்பு திரைப்படத்தில் இன்டர்வல்லையே ப்ராப்பராக சாலிடாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பிரச்சனை இந்த வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் தான். அதுக்கப்புறம் எப்படி கதையை கொண்டு போறாங்க அப்படிங்கிறதுல தான் சுவாரஸ்யம் அடங்கி இருக்கு. இப்போ கருப்பு திரைப்படத்தில் நீங்க செகண்ட் ஹாஃப்ல பிரச்சனை அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. கருப்பு மட்டும் இல்லை, எல்லா கமர்ஷியல் திரைப்படங்களையும் இப்போ ரீசெண்டாக வர்ற பிரச்சனை என்னன்னா செகண்ட் ஹாஃப் சரியில்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஹீரோ வில்லன் கான்ஃப்ளிக்டை இன்டர்வல்ல நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே கான்ஃப்ளிக்ட் வச்சு செகண்ட் ஹாஃப் முழுக்க தள்ளிடுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்க கருப்பு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அண்ட் அந்த கருப்பு அந்த கேரக்டர் அதுக்குள்ள இருக்க கான்ஃப்ளிக்டை தான் சுத்தி சுத்தி வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவர் வந்து அடியாள் அனுப்புவாரு, அவர் சாமின்னு தெரிஞ்சும் அடியாள் அனுப்புவாரு, அடியாளை வந்து துவம்சம் பண்ணுவாரு. அதே மாதிரி கார் சேஸ் நடக்கும், அதே மாதிரி திரும்ப வந்து அடியாள் அனுப்புவார். இப்படி சுத்தி சுத்தி ஒரே கான்ஃப்ளிக்ட்குள்ள இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல வந்து டயர்ட் ஆகிருது. ஸோ 6 திரைப்படத்திலையும் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கான்ஃப்ளிக்ட் தான். மிகப்பெரிய பவர்ஃபுல் பர்சன் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 6ன்னு எந்த பவரும் இல்லாத ஒரு அடியாள். இவங்க 2 பேருக்குள்ள கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க 6 திரைப்படத்தோட செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்டை வச்சு மட்டுமே டைரக்டா எந்த இடத்துலயுமே வந்து அந்த மோதல் அப்படிங்கிறது வந்து இருக்காது. சிச்சுவேஷன்ஸும் அப்படிதான் இருக்கும். 6 பாத்தீங்கன்னா ஹைட் அவுட்ல இருப்பாரு. ஸோ விஸ்வநாதனால 6 வந்து கண்டுபிடிக்க முடியாது. 6ஓட பிரைமரி மிஷன் அப்படிங்கிறது விஸ்வநாதனை அழிக்கணும். ஆனா அதை தாண்டி அதுக்கு முன்னாடி அவனோட ஈகோ சிஸ்டத்தை அழிக்கணும், which is அவனோட தம்பிகளை வந்து போட்டு தள்ளணும் அப்படிங்கிறது தான் அவனோட முதல் வேலை. அதை தாண்டி 6 நம்பி இருக்கிற மக்கள், இப்போ 6 வந்து பதுங்கிட்டதால அந்த மக்களுக்கு பிரச்சனை ஆகிருச்சு. இப்போ அந்த மக்களையும் காப்பாற்றணும். அதே மாதிரி அவனை வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுது மகா அப்படின்ட்டு, அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 6க்கு பிரைமரி மிஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதை தாண்டி அவனுக்கு பல பிரச்சனைகள் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் சப்மிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதே மாதிரி தான் விஸ்வநாதனுக்கும். ஸோ விஸ்வநாதனுக்கு 6 போட்டு தள்ளணும். அதே நேரத்தில் அவனோட அந்த கிரியேட் பண்ணியிருக்க அந்த சாம்ராஜ்யம் இருக்குல்ல, அது எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடக்கூடாது. இந்த மாதிரி அவனுக்குன்னு தனியாக கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் இவங்களோட பிரைமரி கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத வந்து மோதிக்க போறாங்க. அதுதான் வந்து கிளைமேக்ஸும் கூட. இதுல பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையும் இந்த சப் பிளாட் அப்படிங்கிறது வந்து உருவாக்குறாங்க இல்லையா, அது எந்த இடத்துலையும் அப்படியே விட்டுட்டு வந்துட மாட்டாங்க. அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அழகா கிளைமேக்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சப் பிளாட்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கும் போது தான் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெறும் ஹீரோ வில்லன் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத மட்டுமே காட்டிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல டயர்ட் ஆகிடும். அண்ட் கிளைமேக்ஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்காது. அதே மாதிரி கமர்ஷியல் திரைப்படங்கள்ல பெருசா ஒர்க் ஆகக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டயலாக்ஸ். சமீபத்தில் வந்த எந்த கமர்ஷியல் திரைப்படங்களையும் டைலாக் ரைட்டிங் அப்படிங்கிறது அந்த திரைப்படத்துக்கோ அந்த கேரக்டருக்கோ எந்த விதத்துலையும் சப்போர்ட் பண்ணல. அதனால தான் இப்போ சமீபத்தில் வந்த எந்த திரைப்படத்தோட டைலாக்ஸும் நம்ம மனசில் வந்து பெருசாக நிற்கலை. அதாவது ஹுக் டைலாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லாவே நிற்கும். லைக் துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்ற மாதிரி. துப்பாக்கியை பிடிங்க சிவா, என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க.
இன்னுமா என்ன தெரியல. இப்போ அந்த கருப்பு திரைப்படங்களையும் நிறைய ஹூக் டயலாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. பட் ஒரு ஹீரோ வில்லன் கான்ஃபரன்டேஷன்ல ஏற்படுற அந்த டயலாக் அண்ட் வேர்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம பார்த்து ரசித்த அத்தனை கமர்ஷியல் திரைப்படங்கள்லையும். உதாரணத்துக்கு 6 திரைப்படத்தில் கூட அந்த இன்டர்வெல், அந்த க்ளோஸ் டு இன்டர்வெல் சீனில் பார்த்தீங்கன்னா 6 தனியாக வந்திருப்பாரு. அந்த இடத்துல வில்லன் வந்து தனியாக வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு சூப்பரான டயலாக் ஒன்று வரும். என்ன மிரட்டுறியா? ஏன்னா நான் அவ்வளோ ஓகேயா? நான் தொழில் செஞ்சதுதான் உங்ககிட்ட, கத்துக்கிட்டது உங்ககிட்ட இல்ல. கூட உன் தம்பிலாம் இருக்கிறாங்கிற தைரியத்தில் பேசுறியா? எங்கடா அவன் கடைசி தம்பி? அவ்வளோ சூப்பராக ரேசர் ஷார்ப்பாக இருக்கும். அந்த சிச்சுவேஷனுக்கு அவ்வளோ கூஸ் பம்ஸாக இருக்கும். ஏன்டா 5 பேரை எரிச்சோம், 6 முகத்தை பகச்சோம், நீ நொந்து சாவணும்டா. தம்பி தம்பின்னு சிரிச்சு கூப்பிட்டு ஏமாத்தின வாயில ஐயோ ஐயோ அழுது பொழுமுண்டா. இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லலாம். இப்போ சிங்கம் 2 திரைப்படம் நான்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போவும் சகாயம் சேஃப்டியாக இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து பரோட்டா தின்னுக்கிட்டு இருக்கான் பண்ணாடை, அது வரைக்கும் என்னால் இந்த ப்ராம்ப்டும் இல்லாமல் சிங்கிள் டேக்கில் அந்த டயலாகை வந்து என்னால் அடிக்க முடியும். அந்த அளவு அந்த டயலாக் வந்து என் மண்டையில் ஏறிடுச்சு. ரெகுலராக நம்ம பார்த்து ரசித்த கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு இன்றைக்கும் ஏன் ரிப்பீட் வேல்யூ அப்படிங்கிறது இருக்குன்னா அதில் பேசப்படுற டயலாக்ஸ், அந்த ஹீரோவோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே தான். பட் சமீபத்தில் வந்த எந்த கமர்ஷியல் திரைப்படங்களையும் அப்படி ஒரு மனசில் நிற்கிற டயலாக்ஸ் எழுதலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஸோ புரியுது, இன்னைக்கு வந்து ஃபார்மேட் மாறிடுச்சு. அப்போ இருக்கிற மாதிரி பக்கம் பக்கமெல்லாம் எழுத முடியாது, அப்படி எழுதினாலும் ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கு. அதே நேரத்தில் டயலாகை இன்னைக்கு ஏற்ற மாதிரி, இன்னைக்கு ஏற்ற ஃபார்மேட் மாதிரி எழுதலாமே அப்படிங்கிறது தான் என்னோட சின்ன சஜஷன். அதுக்காக டயலாக்ஸே ஒர்க் பண்ணாமல் சிச்சுவேஷன் டயலாக்ஸ் மட்டுமே வச்சு, அதே மாதிரி ரெஃபரன்ஸ் சுற்றி ரெஃபரன்ஸ் தான் எல்லா இடத்துலையும். ஏன் இப்போ கருப்பு திரைப்படத்தில் கூட மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட் இருக்கு வரியா அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வருது. ஓகே, புரியுது. அது சூர்யா ஃபேன்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஆர்ஜே பாலாஜி பார்க்க வரவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு சினிமாவை ஃபாலோ பண்ணுறவங்க இது எதுக்காக அந்த டயலாக் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புரியும். பட் காமன் ஆடியன்ஸாக இப்போது கருப்பு திரைப்படம் ஆர்ஜே பாலாஜி தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் அதை ஹரி படம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த போஸ்டர்ஸ், அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஹரி திரைப்படம் நினச்சி வர்றவங்க எதுக்கு இந்த டைலாக் இருக்குது, ஓகே சாமி படத்துக்கு சாமி படம் ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க போல் அப்படின்ற மாதிரி கூட நினச்சிப்பாங்க. ஸோ சுற்றி இப்போ வர கமர்ஷியல் திரைப்படங்களில் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா வெறும் ரெஃபரன்சஸ் தான், டயலாக்ஸ் இல்லை. அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ கமர்ஷியல் திரைப்படங்களில் பெருசாக ஒர்க் ஆகக்கூடியது டயலாக்ஸ். அந்த டயலாக்ஸ் ஒரு கேரக்டர் ட்ரிவனாக இருக்கணும், அது ஒரு ஸ்டோரி ட்ரிவனாக இருக்கும். ஹோப் இனி வர கமர்ஷியல் திரைப்படங்களில் அந்த டயலாக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இன்னைக்கு இருக்கிற ஃபார்மேட்டுக்கும் சேர்த்து நம்ம மனசில் நிற்கிற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொன்ன டீடைல்டு அனாலிசிஸ். கருப்பு திரைப்படம் பார்த்த பின்னாடி ஏன் இந்த விஷயம்லாம் கருப்பு திரைப்படத்தில் வந்து ஒர்க் பண்ணல, இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தா கருப்பு திரைப்படம் இன்னமும் ஒரு பெட்டரான ஃபிலிமாக இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி அப்படிங்கிறது வந்து இருந்தது. தமிழ் சினிமாவுக்கும் சரி, சூர்யா படங்களை ரசிக்கிறவங்களுக்கும் சரி, இது ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய காயத்துக்கு ஒரு சின்ன மருந்து மாதிரி. ஏன்னா நம்ம சூர்யா அவர்களோட ப்ராப்பரான கமர்ஷியல் ஃபிலிமை பார்த்து ரசித்தவங்க இல்லையா. இப்போ சூர்ரை போற்று, ஜெய்பீம், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கல்ட் ஃபிலிம்ஸ், அது தனியாக நம்ம வச்சுருவோம். பட் சூர்யா அவர்கள் நடித்த பாப்கார்ன் என்டர்டெய்னர் ஃபிலிம்ஸ், மசாலா ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா, அத்தனை திரைப்படங்களும் நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் அஞ்சானுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் பிளாக் பஸ்டராக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. ஆனால் இதுதான் அவரோட மிகப்பெரிய கம்பேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. இதை தாண்டி சூர்யா அவர்களால் இதை விட ஒரு சூப்பரான கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறத வந்து கொடுக்க முடியும், ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் ஃபிலிமாக வந்து கொடுக்க முடியும். அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணுறேன். அண்ட் அது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் கம்பேக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசையும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த பின்னாடி உங்களுக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இல்லையே கருப்பு திரைப்படம் எனக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் ஒர்க் ஆச்சு, நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பல கேள்விகள் வரும். அதை எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்குற நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த கருப்பு திரைப்படம் உங்களுக்கு எந்த அளவு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். மற்றும் ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தேவா.